கட்டடமானது பல செங்கற்களை கொண்டு கட்டப்படுகிறது. கட்டடத்தின் அமைப்பிற்கு அடிப்படை அலகாக செங்கல் விளங்குகிறது. அதுபோலவே ஒவ்வொரு உயிரினமும் பல செல்கள் இணைந்து உருவாக்கப்படுகிறது. அனைத்து உயிரினங்களும் செல்களால் ஆனவை. உயிரினத்தின் அடிப்படை அலகாக செல் விளங்குகிறது. உயிரினத்தின் அனைத்து அடிப்படை உடற்செயலிகள் நிகழ்ச்சிகளுக்கும் காரணமாக செல் விளங்குகிறது. எனவே செல்லானது உயிரினத்தின் அடிப்படை அமைப்பு மற்றும் செயல் அலகு எனப்படுகிறது. செல் பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு செல் உயிரியல் என அழைக்கப்படுகிறது. செல் கண்டுபிடிப்பு. செல் பற்றி படிப்பதற்கு நுண்ணோக்கி மிகவும் அவசியமாகும். 1665ஆம் ஆண்டு ராபர்ட் ஹூக் என்னும் அறிவியலறிஞர் பாட்டில் தக்கையின் மெல்லிய துண்டுகளை வெட்டி நுண்ணோக்கியில் வைத்து ஆராய்ச்சி செய்தார். அப்போது அவர் தேன்கூடு போன்ற சுவர் அமைப்பை கொண்ட சிறு அறைகளை கண்டார். இச்சிறு அறைகளுக்கு அவர் செல் என பெயரிட்டார். செல் எனும் சொல்லானது லத்தீன் மொழி சொல்லான செல்லுலா என்ற சொல்லிலிருந்து உருவாக்கப்பட்டது. செல்லுலா என்றால் சிறிய அறை என்பது பொருளாகும். செல்லின் அளவு. செல்லின் அளவானது உயிரினங்களின் வகைகளை பொறுத்து வேறுபட்டு காணப்படுகிறது. செல்லின் அளவானது மைக்ரான் என்ற அலகால் அளக்கப்படுகிறது. சராசரியாக செல்லின் அளவானது 0.5 மைக்ரான் முதல் 20 மைக்ரான் வரை காணப்படுகிறது. பாக்டீரிய செல்கள் அளவில் மிகச்சிறிய செல்கள் ஆகும். இவை 0.1 மைக்ரான் முதல் 5 மைக்ரான் வரை காணப்படுகின்றன. மிக நீண்ட செல்லாக நரம்பு செல் விளங்குகிறது. இது 90 முதல் 100 சென்டிமீட்டர் வரை நீளம் கொண்டது. பல செல் உயிரிகளில் நெருப்பு கோழியின் முட்டையானது மிகப்பெரிய செல்லாக கருதப்படுகிறது. இது 170 மில்லிமீட்டர் நீளமும் 130 மில்லிமீட்டர் விட்டமும் கொண்டது. இது இரத்த சிவப்பு செல்களை விட 25,000 மடங்கு அதிகமாகும். செல்லின் வடிவங்கள். செல்கள் பல வடிவங்களில் காணப்படுகின்றன. இவை கோள வடிவம், நீள்கோள வடிவம், பலகோண வடிவம், செவ்வக வடிவம், உருளை வடிவம், கதிர் வடிவம் அல்லது கிளைகளை கொண்ட ஒழுங்கற்ற வடிவமாகவோ காணப்படுகின்றன. செல்லின் வகைகள். செல்லானது அதன் அமைப்பின் அடிப்படையில் புரோகேரியோட்டிக் செல் மற்றும் யூகேரியோட்டிக் செல் என இரு வகைகளாக வகைப்படுத்தப்படுகின்றன. புரோகேரியோட்டிக் செல் பாக்டீரியா மற்றும் நீலப்பசும் பாசி போன்ற உயிரிகளின் செல்லில் உட்கருவானது தெளிவற்று காணப்படுகிறது. இவ்வகை உட்கருவில் மரபு பொருளானது சிக்கலான நூல் போன்ற அமைப்பை பெற்று காணப்படுகிறது. இவ்வகை உட்கரு நியூக்ளியாய்டு என அழைக்கப்படுகிறது. சவ்வினால் சூழப்பட்ட செல் நுண்ணுறுப்புகள் சைட்டோபிளாசத்தில் காணப்படுவது இல்லை. இவை புரோகேரியோட்டிக் செல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. யூகேரியோட்டிக் செல். அமீபா, உயர்நிலை தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் செல்லானது உண்மையான உட்கருவையும் சைட்டோபிளாசத்தில் சவ்வினால் சூழப்பட்ட செல் நுண்ணுறுப்புகளையும் கொண்டுள்ளன. இவை யூகேரியோட்டிக் செல்கள் என அழைக்கப்படுகின்றன. உயிரினங்கள் பெற்றிருக்கும் செல்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் உயிரினங்கள் ஒரு செல் உயிரிகள் மற்றும் பல செல் உயிரிகள் என இரு வகையாக பிரிக்கப்படுகின்றன. ஒரு செல் உயிரிகள். அமீபா, கிளாமிடோமோனஸ் போன்ற சில எளிய அமைப்புடைய உயிரிகளின் முழு உடலும் ஒரு செல்லால் ஆக்கப்பட்டவை. உயிரினத்தின் அனைத்து உயிரியல் செயல்களையும் அதன் ஒரு செல்லே செய்து கொள்கிறது. இவற்றை நுண்ணோக்கியால் மட்டுமே காண இயலும். இவ்வகை செல்களை கொண்ட உயிரினங்கள் ஒரு செல் உயிரினங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. பல செல் உயிரிகள். உயர்நிலை தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் உடலானது பல செல்கள் இணைந்து உருவாக்கப்படுகிறது. செல்கள் பல இணைந்து திசு, உறுப்பு மற்றும் உறுப்பு மண்டலத்தை உருவாக்கி ஒரு முழு உயிரினத்தை உருவாக்குகின்றன. இவ்வகை செல்களை கொண்ட உயிரினங்கள் பல செல் உயிரினங்கள் என அழைக்கப்படுகின்றன.